ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு நம்ம இன்னைக்கு வந்து சர்தார் 2 டீசர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து செப்டம்பர் 10 படம் வந்து ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. இதில் வந்து சும்மா ஃபூமஸ் போயிட்டு இருந்துச்சு. நேற்று ஷார்ட்ஸில் பார்த்ததுல வந்து எஸ்ஏஜியாவே ஹீரோ, கார்த்தி 2 சன்னும் டேடியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதே மாதிரி தான் அதோட இதுவும் வச்சிருக்காங்க. எதுனா அந்த தமிழ்ல வந்து லெஃப்ட் சைடில் வந்து அவரு மெசேஜையும் இங்கே ரைட் சைடில் வந்து நம்ம காட்டி இருக்க மாதிரி இருக்கு. பட் இது கொஞ்சம் மாற்றி வைப்பாங்க. பட் ஆனால் இது வச்சிருக்காங்க. பட் என்னன்றதை பார்த்துருவோம். ஸோ கைஸ் சொன்ன மாதிரி ஒரு 2 நிமிஷம் வீடியோ தான். பட் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அமைதி அமைதி அமைதியோ அமைதி. A quick challenge. ஒரு விடுதலை சொல் முடிஞ்ச பதில் சொல். 2 உளவாளி, ஒரு அப்பன் ஒரு புலா. அப்பன் ஒரு ஊர்நாட்டம், ஆனா பலசாலி, பயங்கரமான மூலக்கார. பையன் ஒரு கூல் காய், பட் டஃப் காய். இந்த ஷோ அவங்களோட தான் இருக்கலாம், ஆனா ஷோ ஸ்டில் நான் தான். ஏன்னா அவங்க டார்கெட்டே நான் தான். டெக்னிக்கலி நான் தான் நல்லவன், அவனுக்கு தான் கெட்டவனுங்க. இப்ப கேள்வி என்னன்னா, ஜெயிக்க போறது நல்ல வில்லனா இல்ல கெட்ட ஹீரோஸா? உனக்கு பதில் தெரியுமா? Come, let's do salsa. செம்மையான ஒரு கட்சு, தரமான ஒரு டீசரு. இதுல வந்து கொஞ்சம் புதுசா இருக்கிற மாதிரி என்னதுன்னா, வில்லன் தான் ஹீரோ, ஹீரோ தான் வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அந்த மாதிரி புதுசா கண்டென்ட் கொண்டு வந்து அதை ஒரு வேற மாதிரி பண்ணி அது மக்கள்கிட்ட வந்து புரிய வச்சு அது அந்த கண்டென்ட் ஜெயிச்சிருச்சுன்னா, பட் இந்த மாதிரி புது புதியான விஷயங்கள் வந்து வரணும். பிஎஸ் மித்ரா வந்து சர்தார் பார்ட் 1 பயங்கரமா இருந்துச்சு. நான் வந்து அது ஃபேமிலியோட தேட்டர்ல போவேன் பார்த்தேன். ஒரு ஒரு 13 வயசு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 14-15 வயசு. ஸோ வந்து அதான் அந்த பார்ட் 2 அப்பயே வந்து அந்த கிளைமேக்ஸே வந்து இது பண்ணுவாங்க. பட் இது வந்து இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா செம்மையான ஒரு சீக்வல் படமா அமைஞ்சிரும். ஏன்னா சீக்வல் படம்ன்றது வந்து இப்போ வந்து அவ்வளவா இதாகவே மாட்டேங்குது. எப்படி சொல்றதுன்னா, ஹிட் அப்படின்ற ஒரு கதையே இல்லாம பண்றாங்க. அந்த மாதிரி இருந்ததுனால இது தரமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் அந்த கண்டென்ட் எடுத்ததே பயங்கரமான கண்டென்ட், சூப்பரா இருக்கு. பட் ரிலீஸ் நம்பர் வந்து செப்டம்பர் 10 அன்னைக்கு இந்த படம் வந்து நல்லா ஓடும். ஏதோ சொல்ல வந்து மறந்துட்டேன். டிமாண்டி காலனி வேற 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, இது 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. பட் எந்த பிரச்சனையும் இல்லை, 2 பேருமே. அது வந்து ஒரு ஸ்பை ஆக்ஷன், அது வந்து வேற மாதிரியான ஒரு ஜானல். பட் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக இறக்கிருக்காங்க. இனிமேல் ட்ரைலரு எல்லா சாங்ஸ் எல்லாமே வரும். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், நியூ கண்டென்ட் இஸ் ஆன் அப்படின்னு. அதுக்கு வந்து யாருமே வந்து ஒரு கமெண்ட்டும் பண்ணல. பட் இருந்தாலும் ஓகே, நான் வந்து அதை தான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால தான் அந்த வீடியோவே நான் விட்டேன். ஸோ அது இப்போ வருமா அப்போ வருமா தெரியாது, ஆனால் கன்ஃபார்ம் வரும். ஒரு 10 days 9 days ஆகும், நான் எழுதிட்டேன். பட் ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு நான் நானே ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறேன். ஏன்னா வந்து என்னோட
நான் கரெக்டாக சொல்கிறேன், நான் புரியுதா நான் சொல்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அதை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சீக்கிரமே தேடி ரிவ்யூ கண்டென்ட் உங்களை தேடி வருது. ஓகே, ஸோ பாய்.